Hi friends, welcome to Wow Home Arts. இந்த வீடியோவில் just A4 பேப்பர் மட்டும் வச்சு சூப்பரான கிறிஸ்மஸ் கிராஃப்ட் பண்ண போகிறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. க்ரீன் கலர் A4 பேப்பர் எடுத்திருக்கேன். இதை வந்து ரெண்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். இப்போ திரும்பவும் இதை நம்ம ரெண்டாக மடிச்சுக்கலாம். இப்போ இந்த மடித்ததை நம்ம ஒரு கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணினதுக்கப்புறமா இந்த மாதிரி நமக்கு 4 பேப்பர் வந்து கிடச்சிருக்கும். இப்போ அதில் ஒரு பேப்பர் எடுத்து ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் 4ஆக மடித்து நம்ம வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வீடியோவில் பார்க்குற மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த பேப்பரில் ஒரு ஹாஃப் இல்லைன்னா ஒரு முக்கால்வாசி அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும் கட் பண்ணதுக்கப்புறமா. ஜஸ்ட் ஒரு பென்சிலோ இல்லை பென்னோ வச்சு இந்த மாதிரி நீங்கள் மடித்து விடுங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறத விட இந்த மாதிரி மடித்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். இப்போ இன்னொரு க்ரீன் கலர் A4 பேப்பர் எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து அப்படியே கோன் மாதிரி பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நம்ம பேப்பர் கோன் மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த A4 ஷீட்டில் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த கார்னரில் இந்த எட்ஜில் மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அந்த பேப்பரை கம் போட்டு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி கன் போட்டு ஒட்டி ஒரு 2 நிமிஷம் காய விட்டுடுங்க. இப்போ வந்து மடித்ததோட அடியில் நம்ம ரவுண்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த கோன் மாதிரி பண்ணதை வந்து நீங்கள் நியூஸ் பேப்பரில் கூட பண்ணலாம், A4 பேப்பரில் பண்ணுங்கிறது. ஏன்னா இது மேலே நம்ம பேப்பர் ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கார்ட்போர்ட் அட்டையை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கேலண்டர் அட்டை கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது சுற்றியும் இந்த ஓரத்தில் ஃபுல்லாக நம்ம கம் அப்ளை பண்ணலாம். இப்போ அந்த அட்டையை எடுத்து நம்ம இந்த கோன் மாதிரி செஞ்சோம் இல்லையா, அந்த பேப்பருக்குள்ளே நம்ம இந்த மாதிரி வச்சிடலாம். அப்போ தான் வந்து இந்த பேப்பர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், கோன் மாதிரி இருக்கும். இப்போது நம்ம முன்னாடி வந்து கட் பண்ணி வச்ச அந்த க்ரீன் கலர் பேப்பரை இதை சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நம்ம அப்படியே ஒட்ட வேண்டியது தான். ஜஸ்ட் அந்த கோனை சுற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த க்ரீன் கலர் பேப்பரை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த கோன் மாதிரி செஞ்சோம் இல்லையா, அது ஃபுல்லாக அந்த க்ரீன் கலர் வந்து லீஃப் மாதிரி இருக்கும். அப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி நான் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து 50% வேலை முடிஞ்சுது. இப்போ இது வைக்கிறதுக்காக நம்ம ஒன்று பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு A4 பேப்பர் எடுத்து ஜஸ்ட் நம்ம ஃபுல்லாக அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்டெம் மாதிரி பண்ணுறதுக்காக பண்ணுறோம். உங்களுக்கு ப்ரௌன் கலர் A4 பேப்பர் இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக அதை எடுத்துக்கோங்க. என்கிட்ட ப்ரௌன் கலர் பேப்பர் இல்லை, அதனால் வந்து நான் ஒயிட் கலர் பேப்பரை இந்த மாதிரி டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு கம் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். ஸ்கொயர் மாதிரியும் எடுக்கலாம், சர்க்கிள் மாதிரியும் எடுக்கலாம். இப்போ இது மேலேயும் நம்ம வந்து பேப்பர் ஒட்டணும். நான் வந்து ஒயிட் கலர் பேப்பர் ஒட்ட போகிறேன். பார்த்திங்கன்னா ஒட்டி எடுத்துட்டேன். இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம முன்ன சுற்றி வச்சோம் இல்லையா, அதுவுமே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ட்ரீயை இது மேலே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நான் வந்து அந்த ரோல் பண்ண பேப்பரை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இது மேலே வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ட்ரீயில் குட்டி குட்டியாக வந்து பால்ஸ் ஓட்டினா ரொம்ப அழகாக இருக்கும். தெர்மாக்கோல் பால்ஸ் வந்து கடையில் கிடைக்கிது குட்டி குட்டியாக. அது இருந்ததுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற காட்டனை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணிக்கலாம். பால் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்ட வேண்டியது தான். ரேண்டமாக அங்கங்கே ஒட்டி விட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்திங்கன்னா ஒட்டி எடுத்துட்டேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது ஒரு கிளிட்டர் பேப்பரில் இந்த மாதிரி வந்து ஸ்டார் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை வந்து இது மேலே நான் வந்து ஒட்டிக்கிறேன். நம்ம ஒயிட் கலரில் ஸ்டெம் மாதிரி ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து ப்ரௌன் கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அதில் வந்து நம்ம இதை ஒட்டிக்கிட்டால் நம்மளோட கிராஃப்ட் வந்து ரெடி ஆகிடும். உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பரான கிறிஸ்மஸ் கிராஃப்ட். ஜஸ்ட் நம்ம A4 பேப்பர் மட்டும் யூஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோஸ் வந்து மெயில் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.